வணக்கம் ராஜி. தமிழகம் அதாவது வட தமிழக உள் மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் 3 டிகிரி முதல் 5 டிகிரி செல்சியஸ் இயல்பை விட அதிகரிக்கக்கூடும். அதாவது வரக்கூடிய 24 மணி நேரத்தில் அதிகரிக்கக்கூடும் என வானிலை ஆய்வு மையமானது தெரிவித்திருக்கிறது. நேற்றைய தினத்தை பொறுத்தவரையில் தமிழ்நாட்டில் 14 இடங்களில் 100 டிகிரி ஃபாரன்ஹீட் அளவுக்கு மேல் வெயிலானது சுட்டெரித்திருக்கிறது. அதிகபட்சமாக ஈரோட்டில் வெயிலானது அதிக அளவில் சுட்டெரித்திருக்கிறது. தொடர்ச்சியாக வெயில் காலமானது தொடர்ந்து வெயிலின் தாக்கமானது தமிழகத்தில் அதிகமாக இருக்கிறது. சென்னை போன்ற இடங்களில் வெயிலின் தாக்கம் கடுமையாக இருக்கிறது. இந்த நிலையில் தொடர்ந்து வெயிலின் தாக்கமானது அதிகரிக்கக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் எச்சரித்து வரக்கூடிய நிலையில் இன்று ஒரு அறிவிப்பானது வெளிவந்திருக்கிறது. 3 டிகிரி முதல் 5 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பநிலையானது அதிகரிக்கக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. மிக அதிகமாக தமிழக கடலோர பகுதிகளில் இயல்பை விட அதிகமாகவும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் வெயிலின் இயல்பை ஒட்டியும் பதிவாகும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதிகபட்ச வெப்பநிலையாக ஈரோட்டில் 43 டிகிரி செல்சியஸும், அதே போல இதர தமிழக உள் மாவட்டங்களில் சமவெளி பகுதிகளில் 38 டிகிரி முதல் 40 டிகிரி செல்சியஸ் வரையிலும் வெப்பநிலையானது பதிவாகி இருக்கிறது. தமிழக கடலோர பகுதிகளில் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் 35 டிகிரி முதல் 39 டிகிரி செல்சியஸ் வரையில் வெப்பநிலையானது பதிவாகி இருக்கிறது. சென்னையை பொறுத்தவரையில் சென்னை மீனம்பாக்கத்தில் 38.1 டிகிரி செல்சியஸ் மற்றும் நுங்கம்பாக்கத்தில் 35.8 டிகிரி செல்சியஸ் என அதிகபட்சமாக வெயிலானது பதிவாகி இருக்கிறது. அடுத்து வரக்கூடிய 7 தினங்களுக்கு வெயிலின் தாக்கம் அதிகமாக இருக்கும் என வானிலை ஆய்வு மையமானது எச்சரித்திருக்கிறது. குறிப்பாக அடுத்து வரக்கூடிய 5 தினங்களான 23ஆம் தேதி முதல் வருகிற 24ஆம் தேதி, அதனைத் தொடர்ந்து வெயிலின் தாக்கமானது 24ஆம் தேதி வரை அதிகமாக இருக்கக்கூடும் என வானிலை ஆய்வு மையமானது தெரிவித்திருக்கிறது. குறிப்பாக அடுத்த 48 மணி நேரத்தை பொறுத்தவரையில் வெப்பநிலையின் அதிகபட்ச அளவானது 37 டிகிரி முதல் 38 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும், குறைந்தபட்ச வெப்பநிலை 27 டிகிரியிலிருந்து 28 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் இருக்கக்கூடும் என வானிலை ஆய்வு மையமானது தெரிவித்திருக்கிறது. இதனைத் தொடர்ந்து வரக்கூடிய 24 மணி நேரத்தில் 5 டிகிரி வரை செல்சியஸ் வெப்பநிலையானது 5 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பநிலையானது அதிகரிக்கக்கூடும் என வானிலை ஆய்வு மையமானது தெரிவித்திருக்கிறது. இதனைத் தொடர்ந்து பொதுமக்கள், அதே போல குறிப்பாக மதியம் 2 மணிக்கு மேல் பொதுமக்கள் வெளியே வருவதை தவிர்த்து கொள்ள வேண்டும் எனவே வானிலை ஆய்வு மையம் ஏற்கனவே எச்சரித்திருக்கு. குறிப்பாக குழந்தைகளை வெளியே அழைத்து வராமல் இருக்க வேண்டும் என வானிலை ஆய்வு மையமானது தெரிவித்திருக்கிறது. தமிழ்நாட்டில் நேற்றைய தினம் இந்த வெப்பநிலை அதிகமானதன் காரணமாகவே வாக்களிப்பதற்கு கூட பலர் வெளியே வரவில்லை என இன்று மாவட்ட தேர்தல் அதிகாரி ராதாகிருஷ்ணன் தெரிவித்திருந்தார். அந்த அளவுக்கு வெயிலின் தாக்கமானது தமிழகம் முழுவதுமே அதிகமாக இருக்குது. குறிப்பாக சென்னை போன்ற நகர பகுதிகளில் வெயிலின் தாக்கமானது அதிகமாகவே காணப்படுகிறது ராஜு.